உங்க வீட்டு வாசல்ல இறக்கி விட்டேன். என் வீட்டு முன்னாடி இறக்கி விட்டீங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஆமாங்க சார், ப்ளீஸ் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்பிகா அம்மா மகன் யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காரே. இன்ஸ்பெக்டர் சொல்றத பார்த்தா லக்ஷ்மி வேற ஏதோ ஒரு வீட்டை என் வீடு காமிச்சு இறங்கி போயிருப்பா போல இருக்கே. சார், என்ன அமைதியா இருக்கீங்க? உங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல? சார், அது வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம தடுமாறுறீங்க. சார், உண்மையிலேயே நடந்த விஷயம் வேற. என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டா சினிமா கதை மாதிரி இருக்கு. நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க நிலைமையை நினைச்சு பார்த்தா பாவமா இருக்கு. அதை விட அந்த பொண்ணை நினைச்சா இன்னும் பாவமா இருக்கு. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அந்த பொண்ணு என்ன ஒட்டுமொத்தமா ஏமாத்திட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ஏமாத்துற பொண்ணு மாதிரியும் தெரியலையே. அப்போ அது வீடு இருக்குன்னு சொல்லி இறங்கின தெரு பொய்யாதான் இருக்கணும். சார், எந்த தெருவில் அந்த பொண்ணை இறக்கி விட்டீங்க சார்? நக்கீரன் தெரு. நக்கீரன் ஸ்ட்ரீட்டா? சார், நீங்க சொல்ற அந்த ஸ்ட்ரீட் எங்க வீடு இருக்கிற தெருவுக்கு பக்கத்து தெரு சார். என்ன சார் சொல்றீங்க? உங்க வீடு இருக்கிற தெருவுக்கு பக்கத்துலயா? ஆமா சார். அந்த தெருவுல இறங்கி இதுதான் என் வீடுன்னு சொல்லிட்டு போச்சு. சார், அந்த பொண்ணு உங்களை சமாளிக்க தான் அப்படி சொல்லியிருக்கு. கௌதம், கௌதம், கௌதம். ஆளு லைன்ல இருக்கான். கௌதம் சார், நான் இப்ப திருவை பார்த்தேன். திருவையா? இந்த நேரத்துலயா? ஆமா சார். அதனாலதான் நான் உங்களுக்கு உடனே போன் பண்ணேன். எந்த வீட்டுக்குள்ள போனான்னு பாத்தியா? தெரியல சார், ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்கான் சார். இப்ப பிளான் பண்ணலாமா? நான் இத்தனை வருஷம் ஜெயில் கம்பிக்கு பின்னாடி இருக்கிறது காரணமே அந்த முகுந்தன் தான். டேய் முகுந்தா, நீ செத்தாலும் என் குடும்பத்துக்கு நீ பண்ண சதிக்கு நான் உன் மகன் திருவ கொண்டு அந்த பழிய தீக்க போறேன். கௌதம் சார், கேக்குதா? லைன்ல இருக்கீங்களா? இப்ப
இப்ப வேணாம். நாளைக்கு நான் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிறேன். என் கையாலேயே நான் அந்த திருவை கொன்னுடுறேன். வெயிடா போன. ஓகே சார். இப்ப யாரு காலிங் பெல் அடிக்கிறது? மறுபடியும் அந்த பொண்ணு தானா? வணக்கங்க. இன்னைக்கு பாட்டி வித்த காரணியா ரொம்ப கொண்டாடுறாங்க. நம்மள கூட்டிட்டு போறதுக்காக தான் பாட்டி வந்திருக்காங்க. காஞ்சனா, எனக்கு என் பேத்தி ஸ்ரீய இன்னைக்கு புடவை கட்டி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஸ்ரீ, இந்த பாட்டிக்காக புடவை கட்டிட்டு வர முடியுமா? பாட்டி, இப்ப என்ன, உங்களுக்கு நான் புடவை கட்டிக்கணும் அவ்வளவுதானே? கட்டிட்டா போச்சு. என்ன சொல்லுங்க. மாப்பிள்ள, இன்னைக்கு எங்க வீட்ல காரடையா நோன்பு வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. இன்னைக்கு என் பேத்தி தான் காரடையா நோன்புக்கு எங்க வீட்ல இல்ல அவ வீட்ல விளக்கேத்த போறா. அம்மாவும் பொண்ணு எங்க வர சொல்றாங்களோ அங்க வரதானே என்னோட வேலை. நாங்க வந்துடுறோம் அத்தை. அங்க மயில், காவேரி எல்லாரும் நோன்புக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கிளம்புறேன். நீங்க எல்லாம் வந்துருங்க. சரிங்க அத்தை. ஸ்ரீ, நீ எப்ப வருவேன்னு பாட்டி பாத்துக்கிட்டே இருப்பேன். வந்துடும் பாட்டி.